வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். பள்ளத்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இறந்த 12 வயது சிறுமியின் குடும்பத்தினருடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு செவ்வாய்க்கிழமை அவரது உடலை குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். சிறுமியின் மரணம் போராட்டங்களை தூண்டியது. அவரது உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதி கோரினர். இரங்கல் தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் துக்கத்தில் இருக்கும் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார். திங்கள்கிழமை பள்ளியில் வழங்கப்பட்ட குடற்புழு நீக்க மாத்திரை கவிபாலா அவரது மரணத்திற்கு வழிவகுத்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவரது குடும்பத்தினர் தலைமையில் ஒரு கூட்டம் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வெளியே போராட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் இழப்பீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு அரசு வேலை கோரினர். செவ்வாய்க்கிழமை மருத்துவமனை வளாகத்திற்குள் போராட்டம் தொடர்ந்தது. உள்ளூர் அதிகாரிகள் தலையிட்டனர். மாவட்ட ஆட்சியர் பி. பிரியங்கா பங்கஜம், காவல் கண்காணிப்பாளர் ஆர். ராஜாராம் மற்றும் பேராவூரணி எம்எல்ஏ என். அசோக்குமார் ஆகியோர் அடங்கிய குழு குடும்பத்தினருடனும் அவர்களது ஆதரவாளர்களுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் மாணவரின் பெற்றோருக்கு வீட்டு மனை பட்டாவை வழங்கினார். பிரேத பரிசோதனை நேற்று முன்தினம் நடத்தப்பட்டாலும் போராட்டக்காரர்கள் மாலைக்குள் உடலை பெற ஒப்புக்கொண்டு பின்னர் தங்கள் கிராமத்திற்கு கொண்டு சென்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பின்னரே மரணத்திற்கான சரியான காரணத்தை தீர்மானிக்க முடியும் என்று சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் பி. கலைவாணி தெரிவித்தார். பரிசோதனை முடிந்ததும் உள்ளுறுப்புகள் பகுப்பாய்விற்கு அனுப்பப்படும் என்றும் அதன் முடிவுகள் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உதவும் என்றும் அதிகாரிகள் மேலும் உறுதிப்படுத்தினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.